பெத்த புள்ளைய காணோன்னு ஒரு தாய் தவிப்போட கேட்கும்போது நான் அவனை கொலை செஞ்சுட்டு அந்த தாய்கிட்ட எப்படி எனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு போய் சொல்லுவேன்? சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீ சேகர் அம்மா கிட்ட சொன்னாதான் உனக்கும் நல்லது, உன் அப்பா வருண் 2 பேரோட உயிருக்கும் நல்லது. அதனால இந்த விஷயத்துல நீ போய் சொல்லிதான் ஆகணும் அஞ்சலி. ப்ளீஸ் அஞ்சலி, சேகரோட அம்மா உனக்கு கால் பண்ணாங்கன்னா எந்தவித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக, சேகரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. முடிஞ்சா அந்த அம்மா கிட்ட கவலைப்படாதீங்கம்மா, சேகர் என்ன சின்ன குழந்தையா, வயசு பையன் தானே, அதனால ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எங்கேயாவது முக்கியமான வேலையாக போயிருப்பான், கண்டிப்பாக அவன் சீக்கிரமாக உங்களை தேடி திரும்பி வந்துடுவான்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள தைரியப்படுத்து. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சொதப்பிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்ற மாதிரி நடந்துக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக தூத்துக்குடி போய் சேகர் ஃபோன் ஆன் பண்ணி அவனோட அம்மா கால் பண்ணி அவனை மாதிரியே பேசிட்டு திரும்பி வந்துடுவேன். தூத்துக்குடிக்கா? ஆமாம் அஞ்சலி, தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டில் தான் போகிறேன். என்னது தூத்துக்குடியா? சித்தப்பா சித்தி ஏதோ தூத்துக்குடின்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைடா குட்டி, சித்தப்பா இப்போ புதுசாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கல்ல? ஆமா, தாத்தா கூட சொன்னாங்க. அதான் செல்லம், அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் விஷயமா நான் இன்னைக்கு தூத்துக்குடி வரைக்கும் போகிறேன். அதை பற்றி தான் நான் சித்தி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா சித்தப்பா? தூத்துக்குடியில் என்ன சித்தப்பா ஸ்பெஷல்? தூத்துக்குடியில் என்ன ஸ்பெஷல்? அங்கே கடல் இருக்குது, அங்கே மீனெல்லாம் பிடிப்பாங்க, அங்கே அதுதான் ஸ்பெஷல். ஐயோ சித்தப்பா, நான் அதை கேட்கல. அந்த ஊர்ல சாப்பிட்றதுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். சாப்பிட்றதுக்கா? எது கேட்குற? நீங்க அங்க இருந்து எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவீங்கல்ல, அதுக்கு தான். ஓ, சொல்லுங்க சித்தப்பா, அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல்? அப்படி கேட்குறியா? தூத்துக்குடியில் என்ன ஸ்பெஷல்? தூத்துக்குடியில் மக்ரூன் ஸ்பெஷல். கரெக்ட் சித்தப்பா, என் ஃப்ரெண்டு கூட சொன்னான். ஓ, அவங்க அப்பா போன வாரம் தூத்துக்குடிக்கு போயிருந்தப்போ அவளுக்கு நிறைய மக்ரூன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களாம். ஓ, எனக்கும் நீங்க தூத்துக்குடியில இருந்து மக்ரூன் வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பாடா செல்லம், உனக்கு இல்லாததா? தேங்க்ஸ் சித்தப்பா. ஹை, எனக்கு சித்தப்பா மக்ரூன் வாங்கிட்டு வர போறாங்க. நான் இப்பவே தாத்தா கிட்ட சொல்ல போறேன். இவன் சந்திரா, அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளா பார்த்து தாலி பிரிச்சு கோக்குறதுக்காக நம்ம ஜோசியத்தை பேசிருக்கோம். அதே மாதிரி செஞ்சிருவோம். ஓகே தாத்தா, தாத்தா, என்ன அனுகுட்டி? எல்லாருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேன். அனுகுட்டி, நீ என்ன அப்படி எங்களுக்கு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போற? சித்தப்பா சொல்லட்டுமா? அஷகதா, என்ன அனு ஏதோ சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லட்டுமான்னு உங்ககிட்ட கேக்குறா? அப்படி என்ன விஷயம்? அது வந்து இருங்க சித்தப்பா, நானே சொல்றேன். ஏய், சீக்கிரம் சொல்லுடி.
அப்படி என்ன சர்ப்ரைஸ் சொல்ல போற? இப்படி கோவமா கேட்டாலாம் நான் சொல்ல மாட்டேன். சரி சரி, நாங்க யாரும் கோவமா கேட்கல, சந்தோஷமாவே கேக்குறோம். என்ன விஷயம்னு சொல்லு. அப்படி கேளுங்க. அது வந்து நம்ம அசோக் சித்தப்பா இன்னைக்கு தூத்துக்குடிக்கு போக போறாராம். ஏய், இததான் சர்ப்ரைஸ்னு சொல்லி பில்டப் கொடுத்தியா? ஐயோ, உன் பேச்ச கேட்டுட்டு நாங்களும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் பாரு. அம்மா என்னம்மா நீ? சித்தப்பா தூத்துக்குடிக்கு போறது பெரிய சர்ப்ரைஸ் இல்லையா உனக்கு? இதுல என்னடி ரகசியம் இருக்கு? தூத்துக்குடி என்ன வெளிநாட்டுலயா இருக்கு? இதோ இங்க தானே இருக்கு. அந்த ஊருக்கு போறதெல்லாம் பெரிய விசேஷமா என்ன? ஐயோ மக்கு பாட்டி, ஆ? உங்களுக்கு இதுல இருக்கிற சர்ப்ரைஸே புரியல. ஆ? என்னம்மா? ஆ. தூத்துக்குடியில மக்ருன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் கிடைக்கும். அந்த ஸ்வீட்டை சித்தப்பா தூத்துக்குடியில இருந்து வரும்போது எனக்காக வாங்கிட்டு வர போறாரு. அதுதான் நான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன். ஆமா தம்பி, நீங்க எதுக்காக தூத்துக்குடி போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத்தை, நான் இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, அது சம்பந்தமாக லேண்ட் பார்க்கறதுக்கு நிறைய ஊருக்கு போயிட்டுருக்கேன். இந்த தடவை லேண்ட் பார்க்கறதுக்கு தூத்துக்குடி போகிறேன். தம்பி நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸா பண்றீங்க? ஆமாம் அத்தை. பரவாயில்லையே, எப்பல இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை தோணுச்சு? அது இப்போதான் ரீசெண்டாக. ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. பாத்தியா கீதா, அசோக் தம்பி இத்தனை நாளா வீட்டுல சும்மாதான் இருந்தாரு. இப்ப அவரே பொறுப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ இன்னும் இவங்க எல்லாரையும் எதிரியா நினைச்சுக்கிட்டு சண்டை தான் போட்டுட்டு இருக்க. அதை தாண்டி உருப்படியா ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறியா நீ? மா, நான் இப்ப என்ன உருப்படியா யோசிக்கலங்கற? அசோக் தம்பி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாருல்ல, நீயும் அவர் கூட சேர்ந்து அந்த பிசினஸ்ல கவனம் செலுத்தலாம்ல? மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன். அதுக்கு இல்லம்மா. மா, சந்திரா விடுமா. கீதா கிட்ட எதுக்கு வாதம் பண்ணிட்டு இருக்க? அவ சொல்ற மாதிரியே அவளுக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை செஞ்சுட்டு போட்டோம். அப்பா, எனக்கு டைம் ஆச்சு. தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் பிடிக்கணும். நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. பார்த்து நல்லபடியா போயிட்டா சார். சரிப்பா. வரேன். போயிட்டு வாங்க தம்பி. வரேன் அஞ்சலி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. அஞ்சலி, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? அசோக் அத்தானும் தூத்துக்குடிக்கு கிளம்பிட்டாரு. இப்போ நாமளும் வீட்டில் இல்லைன்னா கார்டன் பக்கம் யாராவது போய் அந்த ஷேகர் பொண்ணு புதைச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அம்பாயிடுமே. என்ன பண்ணுறது?
அஞ்சலி ஆஃபீஸுக்கு கிளம்பலாமான்னு கேட்டேன். ஆ, இல்லை இல்லைங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. ஏன் என்னாச்சு? ஏன் நீ வரலன்ற? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு என்னமோ ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. அதனால நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தே ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிறேன். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல அஞ்சலி. டேய், அதான் அஞ்சலியே சொல்கிறாள்ல, அவளுக்கு ஆஃபீஸ் வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. பரவாயில்ல விடு. அவ சொல்ற மாதிரியே ஆஃபீஸ் வேலையை வீட்டில இருந்தே பார்த்துட்டு போகட்டும். நீ மட்டும் போயிட்டு வா. ஆமாங்க, ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருந்தா நான் ஆஃபீஸ்க்கு வரேன். மற்றபடி நான் வீட்டில் இருந்தே ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ். ஓகே அஞ்சலி, நான் கிளம்புறேன். ம். வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. வராத்த. ம் போயிட்டு வாங்க தம்பி. அம்மா ம். எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நானும் அப்படியே கிளம்புறேன். ம் சரிம்மா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம் சரி. சரி. சரிங்கண்ணே, நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. ம் போயிட்டு வரேன். சரிம்மா. அணுக்குட்டி போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன். அஞ்சலி பத்திரமாரு. போயிட்டு வரேங்க. ஆ அஞ்சலி, சேகரோட பணத்தை நம்ம நிற்கிற இடத்துல தான் போச்சிருக்கேன்.
அசோகத்தான் சேகரோட டெட் பாடியை வேற எங்கேயாவது கொண்டு போய் புதைக்காம நம்ம வீட்டு கார்டன்லயே புதைச்சு வச்சுட்டாரு. இந்த விஷயம் யாருக்கு எப்போ தெரிய போதோன்னு ஒரே பதட்டமாவே இருக்கு. நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உன் பேர் அஞ்சலியா? ஆமா, நீங்க? நான் தாயம்மா, சேகரோட அம்மாம்மா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, சொல்லுங்கம்மா. பிரச்சனை இல்லையும் உங்க அப்பா தாம்மா இந்த நம்பரை கொடுத்தாரு. என் பையன் சேகர் உன்னோட ஃப்ரெண்டு தானம்மா? ஆமா. சேகரை 2-3 நாளாக காணும்மா. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு நாள் மதுரையில் இருந்து பேசுறதா சொல்லி அவன் ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினானா. அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாமா. இப்போ கூட அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தாம்மா இருக்கு. அவன் எதுக்காக மதுரைக்கு போனான்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. என்கிட்ட சொல்லாமல் அவன் எங்கேயும் போக மாட்டான். ஆனால் இப்போ அவன் எங்ககிட்ட சொல்லாமல் போனது மட்டும் இல்லாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காம்மா. அதனால தான் நீ அவன் ஃப்ரெண்டுன்றதுனால ஏதாவது தகவல் சொன்னானான்னு கேட்கறதுக்கு தாம்மா ஃபோன் பண்ணேன். என் பையன் சேகரை பற்றி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமாம்மா? ஹலோ ஹலோ, அஞ்சலி. அஞ்சலி, உன்னதாம்மா? கேக்குதாம்மா? அஞ்சலி, கேக்குதுமா? சொல்லுமா, உனக்கு சேகரை பத்தி ஏதாவது தெரியுமாமா? அது எனக்கு எந்த தகவலும் தெரியாதுமா. ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேம்மா. சரிம்மா, மறந்துடாம கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுமா. பிள்ளைய பார்க்காம நானும் என் வீட்டுக்காரும் சாப்பிடாம கூட இருக்கோம்மா. கவலைப்படாதீங்கம்மா. சேகரை பத்தி எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா நான் உடனே கால் பண்றேன். நீங்க இதை பத்தியெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம நிம்மதியா சாப்பிடுங்கம்மா. நான் வச்சிடுறேன். ம். கடவுளே, சீக்கிரம் என் பிள்ளைய வீட்டுக்கு வர வச்சிருப்பா. கடவுளே, எனக்கு ஏன் இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? எதுக்காக சேகருக்கு என் மேல ஆசை வந்தது? அவனை ஏன் கையால கொன்ன? அவன் ஏன் செத்தான்? அவனோட அம்மா நான் தான் அவங்க பையனை கொன்னேன்னு தெரியாம என்கிட்டயே அவனை பத்தி தகவல் தெரிஞ்சா சொல்லுமான்னு கேக்குறாங்க. அவங்க குரலை கேட்கும்போது நான் செத்துறக்கூடாதான்னு தோணுது. என்ன நீ இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றதுக்கு பதிலா நீயே என்ன கொன்னிடலாமே.
ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, சும்மாதான். சரிக்கா, இந்த சேகர் எங்கதான் போயிருப்பாரு?